நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்படும் என அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. வணக்கம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரைவுபடுத்த 5 புதிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் வெளிப்படையான நிர்வாகம், விரைவான சேவை வழங்கல் மற்றும் திட்டங்களை துரிதப்படுத்தும் நோக்கில் 5 புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் மின்வாரியத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக நிர்வாகம் செயல்திறனை மேம்படுத்தவும், முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எளிமையான வெளிப்படையான சேவைகளை வழங்கவும் இந்த நிர்வாக சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்படி ஏற்கனவே செயல்பட்டு வந்த உடுமலைப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அலுவலகங்களின் அமைப்பு மாற்றப்பட்டு சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களை தலைமையிடங்களாக கொண்டு 5 புதிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மண்டலங்கள் மூலம் காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களின் நிர்வாகம், கண்காணிப்பு மற்றும் செயல்படுத்தப்படும் பணிகள் உதவி பொறியாளர்கள் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டு, மேலும் திட்ட அனுமதிகள், மறுதிறன் மேம்பாட்டு, தொழில்நுட்ப ஆய்வு, மின் வெளியேற்றங்களுக்கான உட்கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஒற்றைச்சாளர முறையில் சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டம், பிரதம மந்திரி 2.0, பிரதம மந்திரி மேற்கூரை சோலார் திட்டம், மாதிரி சூரிய சக்தி கிராமம், அரசு கட்டிடங்களுடைய சூரியசக்தி அமைத்தல் மற்றும் மிதக்கும் சூரிய சக்தி திட்டங்கள் போன்றவையும் இந்த புதிய நிர்வாக அமைப்பு மூலம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிர்வாக மறுசீரமைப்பின் மூலம் காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் காலம் குறைக்கப்பட்டு திட்டங்கள் விரிவாக செயல்படுத்துவதுடன் முதலீட்டாளர்கள் மற்றும் மின் உற்பத்தியாளர்களுக்கு ஒருங்கிணைந்த சேவை கிடைக்கும் என்றும் தெரிய வருகிறது. இந்த சூழலில் தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரைவுபடுத்த 5 புதிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.